Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ யாருக்குமே தெரியாத மொபைலை பத்தின ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. கீழ Instagram லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணலாம். அதல ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ட்ரிக் அதுக்கு முன்னாடி இதுல நான் எந்தவித அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணனும் அப்படினு அவசியம் இல்ல. இத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இதல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் இன்னைக்குள்ள வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் போய்க்கங்க. மொபைல் செட்டிங்ஸ் போனோம்னா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அடிஷனல் செட்டிங்ஸ் இருக்கும். அப்படி இல்லனா நார்மலாவே அக்சஸபிலிட்டி அப்படினு இருக்கும். சில பேருக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் உள்ள தான் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? அடிஷனல் செட்டிங்ஸ் போனா தான் உள்ள இருக்கும். அக்சஸபிலிட்டி உள்ள என்டர் ஆகுங்க. என்டர் ஆனதுக்கு அப்புறம் இங்க மேல பாத்தீங்கன்னா மேக்னிஃபிஷியன்ட் கெஸ்டர்ஸ் அப்படினு இருக்கு. அத பிரஸ் பண்ணி இங்க ஆன் பண்றது இருக்கும். அத ஆன் பண்ணிருங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு பர்టిక్యులர் இத நீங்க ஜூம் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இங்க 3 டாப் பண்ணீங்கனாலே போதும். ஓகே, இக்னோர் கொடுத்துருங்க. அது என்ன ஜூம் ஆயிரும். இது எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷனை ஜூம் பண்ண முடியாம இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டாவே எடுத்துக்கிறேன். இப்போ இன்ஸ்டால பாத்தீங்கன்னா இது நம்மளோட ப்ரொஃபைல். நம்மளோட யாரோட ப்ரொஃபைல் போட்டோ நீங்க ஜூம் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. ஆனா ஒரு சில வெப்சைட் மூலமா பண்ணலாம். அதெல்லாம் எதுக்கு நமக்கு சும்மா இது 3 டாப் பண்ணாலே போதும். அவங்களோட ப்ரொஃபைல் பிக் நம்ம ஜூம்லயே நம்ம பார்க்கலாம். திருப்பி ஜூம் அவுட் பண்றதுக்கு அதே மாதிரி 3 டாப் தொடர்ந்து பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆயிரும். இது ரொம்பவே சூப்பரான ட்ரிக்னு சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து இரண்டாவதா பார்க்க போற டிப்ஸ் பாத்தீங்கன்னா இது Play Storeல இருக்கு. Play Storeல அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம பேட்டரியும் ட்ரைன் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணி வச்சிருப்பீங்கன்னா ஆட்டோ அப்டேட் இது மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க. நானும் ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆட்டோ அப்டேட்லாம் ஆஃப் பண்ணிக்கங்கன்னு. இப்போ நீங்க பர்టిక్యులரா ஒரு ஆப் இல்ல 2 ஆப் நான் தொடர்ந்து அப்டேட்ல இருக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் WhatsApp Instaல அப்டேட்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு புது இது நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதனால WhatsApp Insta Telegramல நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். அதனால நம்ம தனித்தனியா போய் அப்டேட் பண்ணாம இப்போ WhatsApp நீங்க டெக்ஸ்ட் பண்ணோனே இப்போ பாருங்க அப்டேட் கேக்குது. இப்போ இங்க 3 டாட் இருக்கும். 3 டாட் பண்ணோனே எனேபிள் ஆட்டோ அப்டேட் அப்படினு கொடுத்துட்டா போதும். WhatsApp இது மட்டும் எப்பப்பலாம் அப்டேட் வருதோ அது ஆட்டோ அப்டேட் ஆயிரும். அதே மாதிரி Instagramமும் தான். அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்க கொடுத்துக்கங்க. இப்போ நான் Instagramமும் கொடுத்துக்கறேன். அதே மாதிரி கிளிக் பண்ணி அந்த Instagram பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே கொடுத்த எனேபிள் ஆட்டோ அப்டேட் ஏற்கனவே நான் ஆட்டோ அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால அப்டேட் ஆயிட்டு அதே மாதிரி மத்ததுக்குலாம் உங்களுக்கு தேவையில்லாதலாம் அந்த இத சர்ச் பண்ணி இப்போ நான் எக்ஸாம்பிள் ஷார்ட் எடுத்துக்கிறேன். அத சர்ச் பண்ணி இதுல ஆட்டோ அப்டேட்ல இருந்துச்சுனா இத டிசேபிள் பண்ணிருங்க. இது அப்டேட் ஆகாத மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. தேவையில்லாததுக்கு மட்டும் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவதா பார்க்க போற ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இது Chromeல இருக்கு. நீங்க Chrome என்டர் ஆகுங்க. என்டர் ஆனதுக்கு சைடுல 3 டாட் இருக்கும். அத பிரஸ் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா போய்ட்டு இத நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க ஹிஸ்டரி கிளியர் பண்ணிருப்பீங்க. ஹிஸ்டரி கிளியர் பண்ணா நம்ம சர்ச் பண்றது எல்லாமே போயிடும் அப்படினு நினைச்சிட்டு இருப்பீங்க. போவாது. அது பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டில சேவ் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா சைட் செட்டிங் அப்படினு இருக்கும். அதுல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஸ்டோரேஜ் இருக்கும். ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா நம்ம இதுவரை என்னென்னலாம் வெப்சைட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினு இதுல லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஸ்டோரேஜை கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்னென்ன சர்ச் பண்ணிருக்கோம் அப்படினு யாருக்குமே தெரியாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நாலாவதா பார்க்க போற செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இது உங்களோட கீபோர்ட்ல இருக்கு. நான் அதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் கீப் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்க WhatsApp இதுல வச்சுக்கங்க. இதுல என்ன செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் டீன் டைப் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா டெக் மீடியா அப்படினு வருது. நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் பிரஸ் பண்ணோம்னா அது சஜஸ்டான ஒரு வேர்ட் மேலே வர மாதிரி நம்ம ஒரு 3 வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்க இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படி செட் பண்றது அப்படினு பார்ப்போம். உங்களோட இமேஜ் நீங்க கிளிக் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணோம்னா செட்டிங்ஸ் போகும். அப்படி இல்லனா இங்க செட்டிங்ஸ் காமிக்குது. அது மாதிரி காமிக்கும். அது ரைட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் எடுத்துட்டு போயிடும். செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறம் இங்க டிக்ஷனரி அப்படினு இருக்கும். அதுல பர்சனல் டிக்ஷனரி அத கிளிக் பண்ணுங்க. பர்சனல் டிக்ஷனரி உள்ள வந்தோனே ஆல் லாங்குவேஜ் அப்படினு இருக்கும். இதுல நான் ஏற்கனவே இங்க பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? டெக் மீடியான்னு கொடுத்து டீன் கொடுத்தா அதுக்கு டெக் மீடியான்னு சஜஸ்ட் ஆகுற மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க ப்ளஸ் கொடுத்து இன்னொன்னு கூட கொடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டெக்னு டைப் பண்றேன். இது எதுக்கு சஜஸ்ட் ஆகும்னா TE அப்படி நான் போட்டேன்னா டெக்னு வரணும் அப்படி நான் கொடுத்து வச்சிக்கிறேன். கொடுத்து வச்சிட்டு இப்போ பேக் அதுல நம்ம இது பண்ணி பாப்போம் வருதா என்னன்னு. இப்போ பாத்தீங்கன்னா TE அப்படினு நான் கொடுக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஇ அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெக்னு வந்து சஜஸ்ட் ஆகுது. அது மூலமாக வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து 5ஆவதா பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு 10 இது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்ல, 10 அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தேவையில்ல, அது வந்து ஒரே டயத்தில் வந்து நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. என்னடா ப்ளே ஸ்டோர் கொண்டு போய் ஏதோ ஆப் ஏற்ற சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. மேலே வந்து 3 டாட் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மை ஆப்ஸ் அண்ட் கேம் அப்படின்னு ஃபஸ்ட்டே இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால்னு வந்து பக்கத்தில் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இது வந்து என்னென்னலாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி அட்டடையத்தில் எவ்வளோ உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்பையும் கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம். இங்கே வந்து ஃப்ரீ அப் அப்படின்ட்டு இருக்கா, அது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே வந்து ஃப்ரீ அப் ஆயிரும். எல்லா ஆப்பும் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும், எல்லா அப்ளிகேஷனும் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.